வணக்கம், நான் தான் வந்து ஸ்ரீன பிள்ளையார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னும் நம்ம விலாகில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து குற்றாலம் போக போகிறோம். யார் யாருன்னா ஃபேமிலியாகவும் சரி ஃப்ரெண்டாகவும் சரி எல்லோரும் சேர்ந்து குற்றாலம் போக போகிறோம். இந்த விலாகில் இங்கேருந்து குற்றாலம் போகிறது வருங்க. அதுக்கப்புறம் குற்றாலம் போய் அங்கே என்னென்ன அட்ராசிட்டி நடக்குதுன்னு அதுக்கப்புறம் ஒரு விலாக் வரும். அங்கேருந்து திருப்பியும் மதுரைக்கு வர்றது இன்னொரு விலாக் வரும். நான் ஒரு மொத்தம் 3 விலாகு எபிசோடு 1 இது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மதுரை ஜங்ஷன் போய் 7 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. மணி எத்தனைடா? 6 மணி ஆகுது. மணி போகிறதுக்கே 6:30 ஆயிரும். அங்கே போய் ரீல்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ட்ரெயின் வந்தோடனே கிளம்ப வேண்டியதாங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க. வாங்க போகலாம். ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்தாச்சுங்க. செங்கோட்டை ட்ரெயின் இங்கே தான் இருக்குது. இடம் தேடிக்கிட்டு இருக்கோம். இடமே இல்லையடா. அப்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரயில்வே ஜங்ஷனில் வந்து வெளில வந்துட்டோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வடை வாங்கிட்டோம். வடை வாங்கி நானும் மதுரைக்காரன் தாண்டா. வடை வாங்கிட்டு போகிறேங்க. நீங்கள் எங்கே வடை வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் சட்னி இல்லையா, நம்ம சட்னின்னு தான் இறங்குவோம். அதனால் சட்னி வாங்கிட்டு அப்படியே திருப்பியும் ஜங்ஷனுக்குள்ளே போய் 4 ரீல்ஸ் எடுத்துகிட்டு 7:10 டயத்தை பார்த்துக்குங்க. 7:50 ஆச்சு. அங்கே உள்ளே போகாமல் இருக்கும். 7:50 6:50 ஆயிடுச்சு. இன்னும் நாங்கள் உள்ளே போகல. ஆனால் 7:10 ட்ரெயின். 7:10 நான் 7:05 போனால் கூட பிடிச்சிடலாங்க. என்ன ரீல்ஸ் மட்டும் எடுக்கணும். அதுதான் ஒன்றும் வேறு ஒன்றும் இது இல்லை. நம்ம ட்ரெயின் கிளம்பும்போது உங்களுக்கு லாக் பண்ணுறேன். Then let me explain. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு நம்ம தென்காசி வந்துட்டோங்க. வந்து கலந்திடு வீரல் படமெல்ல காணிந்திடு. உடல் மட்டும் இங்கு கிடக்குது. உடன் வந்து நீயும் உயிர் கொடு. பல்லவன் சிற்பிகள் அன்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று பெண்ணென வந்தது இன்று சிலையே. எப்படி 3 மணி நேரமா ட்ரெயினில் 3 மணி நேரம் கடந்து இப்போ வந்திருக்கோம். இதுக்கப்புறம் காலையில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மீன் ஃபால்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் வேறு புளியருவி பழைய குற்றாலம் எல்லா இடத்துக்கு போயிட்டு வரணுங்க. நீ புளியரி குளிச்சுட்டு வந்துட்டாங்க. ஐயோ வலிக்குது கை. குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு காமிக்க போகிற. அப்புறம் ஃபால்ஸையும் எடுத்து என்ன எடுக்கலை. நாங்கள் வந்தோம், சாப்பிட்டோம், திருப்பியும் குளிக்க போயிட்டோம். திருப்பியும் வந்தோம், சாப்பிட்டோம், குளிக்க போயிட்டோம். இப்போ திருப்பி இந்த உங்களுக்கு அதெல்லாம் காமிச்சிட்டு அப்படியே ஃபால்ஸையும் காமிச்சிட்டு அங்கே குளிக்கிறையும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சிற்றடியா அது போயிட்டு மெயின் ஃபால்ஸ். அடுத்து மெயின் ஃபால்ஸ் தான். மெயின் ஃபால்ஸுக்கு அடுத்து தான் சிற்றடி. சரி அப்படியே வரிசையாக போக போகிறோங்க. டிராஃபிக்கை பாருங்கள். குற்றாலத்தில் டிராஃபிக்கை பாருங்கள்.
இங்கே அது என்ன புளியறையை குடிச்சிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து மெயின் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து என்னென்ன அலோடு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பு வந்து ஷாம்புவும் சோப்பும் நீங்கள் வந்து கொண்டு போகக்கூடாது. ஷாம்பு சோப்பு ஏன் கொண்டு போகக்கூடாதுன்னா அங்கே குளிக்கும்போது நீங்கள் கீழே தண்ணி வருங்க. மொத்தம் 3 இடமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த 3 இடத்துல அப்படியே கீழே வரும் தண்ணியை. அதனால தண்ணி வந்து கீழே போயிடறதுனால அதை வந்து கெமிக்கல் சேர்க்கிறேன், அதனால பண்ணலை. சரிங்க, மெயின் ஃபால்ஸ் வந்தோடனே பார்ப்போம். உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. பிரமாதம். கவிதை படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. இதுதாங்க பஸ் ஸ்டாண்டு. இதுக்குள்ளே தான் பஸ்ஸு போகும். இதுதான் பஸ் ஸ்டாண்டு. பஸ்ஸு சுற்றி வந்து இன்னும் ஃபுல்லாக உள்ளே போகணும். இதுதான் பஸ் ஸ்டாண்டு. இதுக்கு இன்னும் உள்ளே போனோம்னா இது இருக்குது. அது என்ன சொல்கிறது, மெயின் ஃபால்ஸ் இருக்குது. அங்கே தான் நம்ம போயிட்டு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஆட்டோவில் ஏறி போகிறான். நம்ம அப்படியே காயும், ட்ரெஸ்ஸு கூட காயும். அப்படியே நானும் விலாக் எடுத்துகிட்டே வந்துடலான்ட்டு அப்படியே நடந்து வந்தேங்க. சரிங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் விலாக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பஸ்ஸு ஐந்தறி போகுது, இந்த பஸ்ஸு பழைய குற்றாலம் போகுது. இதுதாங்க பஸ் ஸ்டாண்டு. இங்கே இப்போ டீ குடிக்க வந்திருக்கோம். டீ குடிச்சிட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. இதுதாங்க இது மெயின் ஃபால்ஸுக்கான என்ட்ரன்ஸு. மெயின் ஃபால்ஸ் என்ட்ரன்ஸு இங்கிட்டும் போகலாம், இங்கிட்டும் போகலாம். 2 வழி இருக்குது. இங்கிட்டும் போகலாம், இங்கிட்டும் போகலாம். இங்கிட்ட வந்து கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும். எங்கிட்டா போக நேராக போகணும். பார்த்தீங்கன்னா இந்த இப்போ அங்கிட்டும் மேடாக இருக்கும், இங்கிட்டும் மேடாக இருக்கும். இங்கிட்ட வந்து கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும். ஹேர் பின் பண்ணிட்டு 2-3 தாங்க இருக்கும். அந்த மாதிரி தான் வரும். இது குற்றாலத்துக்கே மெயினான அறிவினா மெயின் ஃபால்ஸ் தான்டா. மெயின் ஃபால்ஸ் தாங்க. மெயின் ஃபால்ஸ்லேருந்து மெயின் ஃபால்ஸ்லேருந்து அங்கே பார்த்தீங்களா, அங்கே தான் மெயின் ஃபால்ஸ் பெரிய பார்த்தீங்களா, மிரட்டுதுங்க. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது, மிரட்டலாக இருக்குது. திருப்பி மெயின் ஃபால்ஸுக்கே வந்துட்டாங்க. திருப்பி காமிடாங்க மெயின் ஃபால்ஸுக்கு வந்துட்டு இதோ போய் டம்மிட்டு ஓட போகிறான். பாகாம்பால் இப்போ தான் அடிச்சுட்டு வந்தோம். போய் மெயின் ஃபால்ஸு ஒரு ஸ்லோமோ போட்டு வேறு லெவலாக நம்ம எடுக்க போகிறோம். 20 ரூபாயிலேருந்து டிஷர்ட் இருக்குன்றாங்க. அதான் நம்ப முடியுமாங்க? 20 ரூபாயிலேருந்து இருக்கு டிஷர்ட்டு. மிளகா பஜ்ஜிலாம் கம்மியாக தான் இருக்குது ரேட்டு. அண்ணா அது இங்கே ரூம்ஸ் மட்டும் சீசன் டைம் வந்தோம்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கூலுன்றேன் பாரு. இது மாங்காய் நிறையா தான் இருக்குங்க. இங்கே சாப்பிட்றது தரமாக இருக்கும். இன்னும் வாட்டர் ப்ரூஃபுக்கு கவர் பார்த்தோம் நம்ம ஐஃபோனுக்கு தான். சரி போடலான்ட்டு பார்த்தா 50 ரூபா, குவாலிட்டி இல்லை. அதனால் வாங்கலை. அதை நம்பி தான் நம்ம வந்து போகக்கூடாது. திருப்பியும் வேலையாகும். லைனில் நின்று இதுதான். டிரான்ஸ்போர்ட் எவ்வளோண்ணே? 220, 280. 280. பயங்கர ரெக்கார்டு. டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். ஐந்தறியில் உள்ளது. தேன் எப்படி இருக்கும் அதை மாதிரி இருக்கும். சரி கேட்டாருங்க. இது என்னடா 520 ரூபாயா? 320 ரூபா ட்ராகன் ஃபுட்டு பார்த்துக்கோங்க. 320 ரூபாய்க்கு என்ன இருக்குது அதில்? நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் 320 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் அதுக்கு ட்ராகன் ஃப்ரூட்டுன்னு கட் பண்ணி நீட்டாக பஜ்ஜியை சாப்பிட்டோமா போமான்னு இருக்கணும். அவ்வளோதான். பஜ்ஜி இல்லைனா பாதாம் பால் சூடாக பிரதர்ஸ் எப்படி மாசாக இருக்குங்க. மெயின் ஃபால்ஸ் பர்ச்சேசிங் வீடியோ அந்த பட்டே இருக்குது பாருங்கள். பைனாப்பிள் எப்படி இருக்குது? பைனாப்பிள் நொங்கு டிஷர்ட்லாம் 20 ரூபான்னு எங்கேயோ போட்டிருந்தாங்க. பார்ப்போமா டிஷர்ட்? பார்ப்போமா?
டெஸ்டிங்கு. நல்லா இருக்கு. இப்படி நீங்கள் யாராச்சும் போய் வீடியோ எடுத்து கடை நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 சிப்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. கேட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 20 ரூபாய்க்கு யாராவது டிஷர்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது போய் இப்போ பார்க்க போகிறோம். ஏங்க சங்கட்டமாகி போயிடுச்சு. இங்கே இருக்கு மாடு 20 ரூபாய்க்கு வந்து ஜட்டி தான் தருவான். 150 ரூபா இருந்தால் டிஷர்ட்டா. பேச்சுலர் ட்ரிப்பாக வரணும்டா எப்பயாச்சும். நாங்கள் 3 பேர் தான் வந்திருக்கோம். அந்த கேங்கில் 6 பேர் இருக்காங்க. 3 பேர் தான் வந்திருக்கோம். 3 பேர் வந்தோம்னா போர் அடிக்குது. அங்கே வேறு போலீஸ்காரங்க பார்க்குறாங்க. வண்டியில் வரணும். இந்த மாதிரி மரட்டலாக இருக்கும். என்னடா இது வாங்க. இப்போ அவள் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கிக்கிறோமா 30 ரூபானா 90 ரூபாயா அவ்வளோதான். என்ன பண்ணுற மைண்ட் இருக்காது. நம்ம போவோமா ஏதாச்சும் பார்ப்போமா வாங்கினோமான் இருக்கணும். பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் மெயின் ஃபால்ஸு. இதுக்கப்புறம் சிற்றேரி தான் போகணும். ஏன்னா சார்ஜில் போகல. அதனால தாங்க சிற்றேரி போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிற்றறிவு அதுக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கான். இங்கே மட்டும் காசுங்க. ஏன்னா 6 ரூபாயாம். இங்கே வந்து 1 கிலோமீட்டர் வந்து ட்ரக் பண்ணி போகணும். மரம் சரி. தமிழ்நாடு வனத்துறை இந்த மாதிரி வச்சுருக்க நல்லதாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு நிறையா பேர் சுத்தமாக இருப்பாங்க, தூய்மையாக இருக்கும். இது வந்து செங்குத்தாக அப்படி இருக்குங்க. செங்குத்தான பாதையாக இருக்குது. சத்தம் வருது. ஃபால்ஸு சத்தம் கேட்குது. தம்பி ஃபோன் படுக்கிற நீ இருக்கிறான் போல். இல்லை சும்மா வந்துகிட்ருக்கேன். நோ ஸ்மோக்கிங், ஃபயர், பிளாஸ்டிக், லிட்டர். பார்த்துக்கோங்க. இங்கே வந்து சிகரெட்டு, ட்ரங்க்கு எதுவுமே அடிக்கக்கூடாது. அடித்தா ஃபைனு. இந்த மாதிரி தாங்க ஏறணும். அவ்வளோதான். ஏறினோம்னா போதும். இங்கிட்டு நான் ஃபால்ஸ் வந்துருச்சா. இது வந்து பாய்ஸுக்கு, அங்கிட்டு இருக்கிறது வந்து கேர்ள்ஸுக்கு போல். அப்படி தான் நினைக்கிறேன். வாங்க அப்படி தான். என்னடா இங்கே ஒரு சின்ன ஃபால்ஸாக இருக்குது. ஒரு பிரச்சனை அங்கே ஃபோனில் சார்ஜ் இருக்குது. இது குற்றாலத்தில் இருந்தேன். இங்கே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லாத காரணத்தினால் நம்ம வந்து ஐந்தருவி போனதெல்லாம் வீடியோ எடுக்கலை. ஐந்தருவி போனோம், அங்கே வீடியோ எடுக்கலை. மொத்தம் 4 ஃபால்ஸு போனோங்க. மெயின் ஃபால்ஸு, சிற்றருவி, இது புளியருவி. மொத்தம் 4 அருவி போனோம். பழைய குற்றாலம் ஏன் போகலன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பழைய ஒன் டே ட்ரிப் இது. அதனால் நம்ம வந்து லேட் ஆகிடும். அங்கே 6 மணிக்கு மேலே விட மாட்டாங்க. அதனால் வந்து 6 மணிலேருந்து பழைய குற்றாலம் சரி போனா அது கொஞ்சம் ரொம்ப தூரம் போகிறப்பே லேட் ஆகிடும் 6 மணிக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து பழைய குற்றாலம் மட்டும் போல் அப்படியே ஐந்தருவி மட்டும் போயிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து அங்கே ஐந்தருவியில் வைப் பண்ணதெல்லாம் வீடியோ எடுக்கல. அங்கே தாங்க தரமாக இருந்துச்சு ஐந்தருவியில் தான். அதனால் அங்கே உண்மையிலே வந்து ஃபோன் இல்லாமல் வந்து என்ன சொல்கிறது, ஃபோனே நாங்கள் மறந்துட்டு அந்த மாதிரி வைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வந்தோம். அது இங்கே ஐந்தருவியில். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஏதாச்சும் நம்ம தரமான விலாக்லாம் பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
வேறு எந்த ஊருக்கு போகலாம் அந்த மாதிரி மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. நம்ம பிளான் பண்ணி ஒரு நாள் போவோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு யார் யார் புதுசாக வந்தீங்களோ நான் உங்கள் ட்ரெண்டிங் பீஸு, நீங்கள் நம்ம வீடியோவை பார்க்குறாங்க நீங்கள் டிஎன்எஃப்ங்க, அந்த டிடிஎஃப் டிஎன்எஃப் மாதிரி ஒரு பாண்டு நம்ம வந்து உருவாக்கிக்குவோம். ஓகேவா? மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். சேஃபாக இருங்க மொதல். ஏன்னா எங்கேயும் இந்த ட்ரிப்பு போனாலும் எங்கேயும் போனாலும் ட்ரெயினில் போகிறீங்கனாலும் பஸ்ஸில் போகிறீங்கனாலும் இங்கே தனியாக காரில் போகிறீங்கனாலும் அந்த ஹேர்பின் பெண்ட் வரும். ஹேர்பின் பெண்ட்டு ஹைவேலாம் மெதுவாக போங்க. அதேமாதிரி ட்ரெயினில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ட்ரெயினில் போகும்போது இந்த எப்போயும் குற்றாலம் ட்ரெயின் வந்து இந்த சீசன் டைம் வேறு இப்போ வேறு கூட்டம் வேறு அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து ட்ரெயினில் போகும்போது மட்டும் படியில் மட்டும் உட்காந்து போகாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்கனாலும் உண்மையிலே வந்து இப்போ 2 பேர் போகிறீங்களா இல்லை 3 பேர் போகிறீங்கன்னா 3 பேர் போகிறீங்கன்னா 2 பேரை தூங்க வச்சுட்டு ஒரு ஆள் பார்த்துக்கிற மாதிரிங்க, பேக் பார்த்துக்கிற மாதிரி. ஏன்னா நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே வேறு ஒருத்தவங்க பேக் எடுத்துகிட்டு அவங்க இதுதான் என் பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப்பில் இறங்கி அது பாட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் சேஃபாக இருங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை, see you, பாய்ங்க.